வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 20 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் கால்குலேஷன் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா மெனுவில் கால்குலேஷன் ஆப்ஷன். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ கால்குலேஷன் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ட் ஃபார் டேட்டா டேபிள் அண்ட் மேனுவல். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் நவ், கால்குலேட் ஷீட். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்போவும் பார்க்குற ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து டேபிள் தான். ஸோ இதை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5 மார்க்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன். அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணி டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், ரிசல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேபிள்லாம் போட்டு மார்க் லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஃப்யூச்சரில் நான் ஏதாவது ஒரு மார்க்கை வந்து நான் எடிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பாலா வந்து இங்கிலீஷ் 38 இருக்குது. இதை நான் வந்து 42 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் மார்க்கை மாற்றும் போது என்ன ஆகுது, அவரோட டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? பாருங்கள், தெரியுதா? ஸோ இப்போ டோட்டல்ஸ், ஆவரேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மார்க்கு சேஞ்ச் பண்ணேன். ராமுவோட சயின்ஸ் மார்க்கு 75 அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன். இப்போ பாருங்கள், அவரோட டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஓகேவா? அதே மாதிரி குமாருக்கு வந்து 25 போட்டிருக்கேன். ஸோ இங்கே 25 இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் 35 மாற்றுறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு வந்துருச்சா? ஸோ அப்போ இங்கே நான் ஒவ்வொரு மார்க்கையும் நான் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ என்னோடய ஃபார்முலாஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது தெரியுமா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேலட் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸ் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து டிக் பண்ணியே இருக்கும். சரிங்களா? டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிக்கில் தான் இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால தான் ஸோ இங்கே நீங்கள் மார்க் மாற்றும் போது என்ன ஆகுது, ஸோ ஃபார்முலாஸுமே உங்களுக்கு என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு வேளை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ கால்குலேஷன் ஆப்ஷனில் மேனுவல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மேனுவல் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேனுவல் அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன மார்க்கு நான் அஃபெக்ட் பண்ண பார்த்தினாலும் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து திருப்பி 40 மாற்றுறேன், இங்கே வந்து 25 மாற்றுறேன், ஸோ இங்கே வந்து 92 மாற்றுறேன், இங்கே வந்து 50 மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் மல்டிபிள் மார்க்ஸை வந்து நான் இங்கே மாற்றிட்டேன். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. டோட்டல், ஆவரேஜ், கவுண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மேனுவல் கால்குலேஷன் அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது வந்து ப்ரெஃபரபிள் கிடையாது. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம மேனுவலாக நம்ம வந்து இங்கே வந்து மாற்றிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த டோட்டல் ஆவரேஜ் தான் சேவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் மல்டிபிள் செல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மொத்தமாக ஒரே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், இதை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கால்குலேட் நவ், சரிங்களா, கால்குலேட் ஷீட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். சரிங்களா? அதாவது கால்குலேட் ஷீட் அப்படின்னா ஸோ இந்த கரண்ட் ஷீட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா?
கால்குலேட் நவ் அப்படிங்கிறது ஸோ இது மாதிரி எத்தனை ஷீட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே அத்தனை ஷீட்லையுமே என்ன ஆயிரும், ஒரே நேரத்தில் ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து டோட்டல் ஆவரேஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறேன். சரியா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களோட மார்க்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன மார்க்ஸ்லாம் மாற்றினீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபார்முலாஸும் சேஞ்ச் ஆயிரும். இதுதான் வந்து கால்குலேட் ஷீட். கால்குலேட் நவ்வுங்கிறது இப்போ ஒரு ஷீட்டில் மட்டும் சேஞ்ச் ஆச்சுங்களா, இப்போ இதே மாதிரி மல்டிபிள் ஷீட், இப்போ ஷீட் 1ல் ஒரு டேபிள், ஷீட் 2ல் ஒரு டேபிள், ஷீட் 3ல் ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க. எல்லா டேபிளுக்குமே கால்குலேட் ஆப்ஷன்ஸ் வந்து மேனுவல் அப்படின்னு செட் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னாகும், 3 ஷீட்டில் உள்ள டேபிளுமே என்ன ஆயிரும், அட் அ டைமில் சேஞ்ச் ஆகும். அதான் கால்குலேட் நவ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லே இருக்கட்டும், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ட் ஃபார் டேட்டா டேபிள். ஸோ நம்ம அடுத்த ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டேபிள் அப்படின்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து டேட்டா டேபிள் அப்படின்னு ஒன்று படிப்போம். அந்த டேபிள் ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ட் ஃபார் டேட்டா டேபிள், அதாவது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆனால் டேட்டா டேபிளுக்கு மட்டும் வராது, எக்ஸப்ட். சரியா? ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஓகே, இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.